8 வருஷமா கட்டிட்டு இருந்திருக்காரு ப்ராப்பரா. ஒரு 3 மாசம் கட்டாததுக்கு மொத்தமா அவருடைய ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்ஷன் பண்ணிட்டாங்கன்றது வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்குங்க சார். கண்டிப்பாக ஒரு 3 மாசம் மட்டும் இஎம்ஐ கட்டாம இருந்ததுன்னா அந்த அசெட்டை வந்து நான் பெர்ஃபார்மிங் அசெட்டாக கிளாஸிஃபை பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா 2 இஎம்ஐ விட்டீங்கன்னா 3வது இஎம்ஐயை கஷ்டப்பட்டு எப்படியாவது கட்டுறதுக்காக ட்ரை பண்ணுங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்னா ஒரு 6 மாதத்துக்குள்ளதை நீங்கள் கவர் பண்ணியிருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஷாக் வந்திருக்காது. சர்ஃபேசி ஆக்ட் பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு 3 இஎம்ஐ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விற்கணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு ஃபினான்ஷியல் பிளான் இல்லை, ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னா நான் வந்து என்ன சொல்லுவேன்னா இதே இடத்த இவர் என்ன பண்ணிருக்கலாம்னா இந்த ஃப்ளாட்டை வாங்குறதுக்கு பதிலாக அவர் வந்து வாடகைக்கு இருந்திருக்கலாம். இதே 1,20,00,000 உள்ள அதே சிறுசேரியில் வாடகைக்கு எடுக்கணும்னு பார்த்தா வாடகை 30,000 ரூபா 40,000 ரூபா கொடுத்தாருன்னா அதே வீடு அதே 3 பெட்ரூம் உள்ள வீடு அவர் கிடச்சிடும். ஒரு பர்டிகுலர் செக்ஷன் 54 அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு. அது வழியாக நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் வர அவ்வளோ கெயின்ஸும், அதாவது முதல் வீட்டுக்கு நீங்கள் எந்த விதமான டேக்ஸும் கட்ட வேணாம். வீட்டு மனை அந்த பிளாட்டுங்கிறது அந்த வீட்டு மனைங்கிறது ஒன்று செங்கல்பட்டில் வாங்கலாம், இல்லைனா சிறுசேரியில் வாங்கலாம், இல்லைனா ஸ்ரீபெரும்புதூரில் வாங்கலாம். எங்கே வந்து ஒரு க்ரோத் இருக்குமோ அந்த இடத்துல வந்து ப்ராப்பர் டாக்குமெண்டேஷனை செக் பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுடைய அசெட் அலோகேஷன்ல அது கூட டபுள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன் தங்கத்துல கூட நீங்க வந்து ஒரு எஸ்ஐபி மாதிரி 2018 இருந்து நீங்க போட்டுட்டு வரீங்க, ஒரு மாசம் 5,000 ரூபாய் ஒரு எஸ்ஐபி வந்து ஒரு ETF ஃபண்ட்ல போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்டா இருந்திருக்கும். இந்த மாதிரி என்பிஏ டைம்ல நீங்க அந்த ETF வித்து நீங்க வந்து இஎம்ஐ சர்வீஸ் பண்ணிருக்கலாம். ஸோ 1 கோடி ரூபாய்க்கு வந்து ஒருத்தர் பிளாட்டோ இல்லை அபார்ட்மெண்ட்டோ வாங்க போறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய டவுன் பேமெண்ட் அப்படின்றது எவ்வளோ இருக்கணும்னு நினைக்கிறேன்? அவர் ஜென்ரலா வந்து டவுன் பேமெண்ட் வந்து 40% வரைக்கும் போறது பெட்டர். இஎம்ஐல எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒரு ஐடி எம்ப்ளாயி வந்து ஒரு வீடு வாங்கியிருக்காரு, 1.2 crore ஒர்த் வீடு வாங்கியிருக்காரு. 8 வருஷமாக இஎம்ஐ கட்டிட்டு இருந்திருக்காரு. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வேலை போயிடுச்சு திடீர்னு. இப்போ ஒரு 3 மாதம் இஎம்ஐ கட்டுறதுல அவருக்கு சிக்கல் இருந்திருக்கு, இஎம்ஐ கட்ட தவறி இருக்காரு. கடைசியில் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டியை ஆக்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி, ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி. இதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில், குறிப்பாக லிங்க்டின்லேருந்து எல்லா சோஷியல் மீடியாலையும் இதை பற்றியான டிஸ்கஷன்ஸ் அப்படின்றது போயிட்டுருக்கு. இந்த வீடியோவில் ஆக்சுவலாக என்ன நடந்தது, இந்த மாதிரியான சினாரியோவில் நீங்களோ நானோ இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். செந்தில் சார், இப்போ இவரை பொறுத்தவரையில் ஒரு 3 மாதம் தான் அவர் வந்து இஎம்ஐ கட்டலை. இப்போ அதை வந்து பேங்க் பேர் பண்ண மாட்டாங்களா? 8 வருஷமாக கட்டிட்டு இருந்திருக்காரு ப்ராப்பராக. ஒரு 3 மாதம் கட்டாததுக்கு மொத்தமாக அவருடைய ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்ஷன் பண்ணிட்டாங்கன்றது வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குங்க சார். கண்டிப்பாக ஒரு 3 மாதம் மட்டும் இஎம்ஐ கட்டாமல் இருந்ததுன்னா அந்த அசெட்டை வந்து நான் பெர்ஃபார்மிங் அசெட்டாக கிளாஸிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ 3 இஎம்ஐ வரல அப்படின்னா அது மாதிரி பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக லோன் ரெக்கவரி ப்ராசஸ்க்கு சர்ஃபேசி ஆக்ட் படி என்னென்ன நடக்குமோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். முதல்ல இந்த கேஸினுடைய பேக்ரவுண்டை கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன். இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஐடி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 35 வயசு ஆகுது. 2018 35 வயசு ஆகுது. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 1.2 கோடி, அதாவது 120 லட்சம், 1.2 crores ஒரு ஃப்ளாட்டை வந்து வாங்குறாரு. நம்ம ஒரு இடத்த கூட ஞாபகம் வச்சுக்கலாம், சிறுசேரி அப்படிங்கிற ஒரு இடத்துல வாங்குறாரு. பெங்களூருக்கு பதிலாக ஈக்குவலண்ட்டாக சென்னையில் சிறுசேரியில் வாங்குறாருன்னு வச்சுக்கலாம். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் அவருடைய கை பணத்தை போடுறாரு, 20 lakhs போட்டுட்டு மிச்சம் இருக்கிற 1 கோடி என்ன பண்ணுறாருன்னா பேங்க் லோனில் 9%ல் 25 வருஷத்துக்கு, அதாவது டிசிஎஸ் மாதிரியான ஒரு நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 60 years வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு 25 years லோன் போட்டு வாங்குறாரு. அவருடைய அந்த 1 crore at 9% பார்த்தீங்கன்னா அவருக்கு மந்த்லி இஎம்ஐ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 84,000 ரூபா வரும். ஒரு வருடத்திற்கு அவர் 10 லட்சம் ரூபாய் மட்டும் கண்டிப்பாக இஎம்ஐயாக கட்டணும். இவர் 2018 ரொம்ப சின்சியராக வந்து 2025 அக்டோபர் வரைக்கும் சின்சியராக அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இஎம்ஐ பே பண்ணியிருக்காரு. நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், வருஷத்துக்கு 10 லட்சம் கட்டுறோம், 8 வருஷம் கட்டியிருக்கோம், 80 லட்சம் வந்து பிரின்சிபலில் குறைஞ்சிருக்கும்னு நினச்சிருப்போம். ஆனால் அதிர்ச்சிகரமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க அவருடைய பிரின்சிபல் அமௌண்ட் வெறும் 12 லட்சம் தான் குறைஞ்சு அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபலை 87,50,000 ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னா 88 லட்சம் வந்து அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபலே இருக்குது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் 1 கோடி ரூபாய்க்கு உள்ள லோன் வாங்குறாரு, 1 கோடி லோன் வாங்கியிருக்காரு, 9% அவர் கட்டுறாரு அப்படின்னா ஒரு வருடத்திற்கு அவருக்கு கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா 9 lakhs ஆகிடுது. இவர் என்ன பண்ணுறாருன்னா மாதம் வந்து 84,000 சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட 10 லட்சம் கட்டுறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா அவர் லோன் சர்வீஸ் பண்ணும்போது எல்லா அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் போயிருக்கே தவிர பிரின்சிபலுக்கு போகவே இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 3 மாதம் அவர் கட்டாததுனால
அது ஆட்டோமேட்டிக்காக நான் பர்ஃபார்மிங் அசெட்டாக மாறிடுச்சு. சார் இப்போ எனக்கு ஒரு கேள்வி, 84,000 வந்து இஎம்ஐ கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க. அவருடைய பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது 8 வருஷம் அவர் வந்து தொடர்ச்சியாக கட்டதுக்கு பிறகு 88 லட்சம் வந்து அவருடைய அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபலாக இருக்குது. 80 லட்ச ரூபா வந்து அவர் இஎம்ஐ மட்டுமே கட்டியிருக்காரு அப்படின்றது ஒரு பெரிய அதிர்ச்சி. இப்போ பொதுவாக வந்து இஎம்ஐ வந்து ஒரு ட்ராப்புன்னு சொல்லுவாங்க. இஎம்ஐயில் வந்து பொருள் வாங்கக்கூடியவங்க, இஎம்ஐயில் வந்து வீடு வாங்கக்கூடியவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம இஎம்ஐ வந்து கட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிரின்சிபல் அமௌண்ட் வந்து கம்மியாகிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து எப்படி இது ஒர்க் ஆகுது, எப்படி நம்மளுடைய பிரின்சிபல் அமௌண்ட் வந்து நம்ம குறைக்கிறது அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் யாருக்குமே இல்லை. ஸோ இது எப்படி சார் சாத்தியப்படுத்துறது? ஜென்ரலாக நான் வந்து என்ன சொல்லுவேன்னாக்கா, நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டையுமே, அது காராக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், கேமராவாக இருக்கலாம், எது வேணால், மொபைல் ஃபோனாக இருக்கலாம், நீங்கள் வந்து ரெடியூஸ்டு டென்யூர்னால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 3 வருஷம், காராக இருந்ததுன்னா 5 வருஷம், அதே மாதிரி வீடாக இருந்ததுன்னா 8 வருஷம் 10 வருஷம் வாங்கினீங்கன்னாக்க நீங்கள் கட்டக்கூடிய தொகையில் நிறைய அமௌண்ட் போகிறது வந்து டுவர்ட்ஸ் பிரின்சிபல் போகும். இதே வந்து நீங்கள் வந்து ஒரு 15 இயர் லோன் வாங்குறீங்க, 20 இயர்ஸ்க்கு ஹோம் லோன் வாங்குறீங்க, 25 இயர்ஸ்க்கு ஹோம் லோன் வாங்குறீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸில் நீங்கள் என்ன கட்டுறீங்களோ அது மட்டும்தான் பிரின்சிபலுக்கு போகுமே தவிர, முதல்ல கட்டக்கூடிய 8 வருஷம் 10 வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க்குக்காக உழைக்கிறீங்க. ஸோ அதனால் எந்த ஒரு லோன் வாங்கினாலும் நீங்கள் இந்த மாதிரி, அதாவது ஜென்ரலாக இவர் பண்ணக்கூடிய தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-3 தவறு வந்து பண்ணியிருக்காரு. இவருக்கு வந்து 35 வயசில் நம்ம ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், நமக்கு வந்து ஜாப் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மாதம் 2 லட்சம் ரூபாய் இவருக்கு டேக் ஹோம் சேலரின்னு வச்சுக்கலாம். 2 லட்சம் ரூபாய் டேக் ஹோம் சேலரி இருக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் வந்து 85,000 84,000 என்னால் வந்து இஎம்ஐ அஃபோர்ட் பண்ண முடியும், அப்படி 40% தான் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும்னு வாங்கியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கு. இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அவருடைய காஸ்ட் டு த கம்பெனி ஜாஸ்தி ஆகணும்னு அவர் வந்து வேலையை எடுக்கும் போது, இவருடைய ஜாப் வந்து இப்போ ஒரு பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற மாதிரி இருந்தபோது இவருடைய ஜாப் வந்து போன அக்டோபர் 2025 அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 3 மாதம் வந்து இவர் வந்து பே பண்ணாமல் விட்டுட்டார். இப்போ இவர் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ், ஒரு 4-5 ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணியிருந்தானே இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளில வந்திருக்கலாம் சார். இப்போ லாங்கர் த டியூரேஷன் வந்து இஎம்ஐ இருக்குது அப்படின்னா ரிஸ்கா? ஸோ லாங்கர் த டியூரேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக ரிஸ்க். அவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, மிச்சம் இருக்கிற இந்த 1,20,000 சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்களா, அதாவது அவருடைய சம்பளத்தில் 80,000 கட்டினதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இந்த 1,20,000 இருக்குல்ல, அதில் அவர் என்ன பண்ணியிருக்கலாம்னா 2-3 விஷயம் பண்ணியிருக்கலாம். ஒன்று வந்து என்ன பண்ணியிருக்கலாம்னா, ஹை ரிஸ்க் அதர் அசட்ஸில், ஃபினான்ஷியல் அசட்ஸில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோவிட் டைம்லலாம் வந்து அவர் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லைனா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸையோ வாங்கி வச்சுருந்தாருன்னா அது இன்னைக்கு ஒரு 3 மடங்கு வந்து மேலே போயிருக்கும். ஏன்னா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து 8,000 புள்ளிகளில் இருந்தது. இன்னைக்கு ஈரான் இஸ்ரேல் யூஎஸ் வாருக்கு அப்புறம் இன்னைக்கு கூட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23,800 நிற்குது. ஸோ 8,000 உள்ள இண்டெக்ஸில் வாங்கியிருந்தாருன்னா அதுவே வந்து 3 டைம்ஸ் ஆயிருக்கும். இன்னொன்று வந்து அவர் பண்ண பெரிய தப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்க, எப்பப்பெல்லாம் அவருடைய ஜாப் வந்து அட் ஸ்டேக், இந்த மாதிரி வந்து வேலை போகக்கூடிய தன்மையில் இருந்ததுன்னா ஹோம் லோன் ப்ரொடெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஜென்ரலாக நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஒரு டாக்டராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா டாக்டருங்கிற பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேஷண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹோம் லோன் ப்ரொடெக்ட் பற்றி கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் இந்த ஐடி மென்பொருள் நிறுவனத்தில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா, அதாவது என்ன பண்ணலாம்னா ஹோம் லோன் ப்ரொடெக்ட் இந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் இஎம்ஐ இல்லைனா ஒரு 9 மாதம் இஎம்ஐ வந்து அந்த ஹோம் லோன் ப்ரொடெக்ட் இது வந்து உங்களுக்கு காப்பாற்றிருக்கும் சார். சார் இப்போ இந்த சர்வேசி ஆக்ட் வந்து என்ன சொல்லுது? இப்போ ஆக்சுவலாக வந்து 3 மாதம் இஎம்ஐ கட்டலை அப்படின்னா பேங்க் எல்லா ரைட்ஸும் இருக்குன்னு சொல்கிறாங்களா, இல்லை பேங்க் எப்படி வந்து இன்டிமேஷன் கொடுக்காம ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து ஆக்ஷனுக்கு கொண்டு போவாங்க? இப்போ ஒரு பையரை பொறுத்தவரையில் அவருக்கு இருக்கக்கூடிய ரெமெடி என்ன? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாம் பார்க்குற நேயர்கள்லாம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணலாம். பாதி பேர் இஎம்ஐல தான் வந்து இன்னைக்கு ஃப்ளாட்டெல்லாம் வாங்குறாங்க, அப்பார்ட்மெண்ட்லாம் வாங்குறாங்க. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் ஒரு 3 மாதம் வந்து ஒரு இஎம்ஐ விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா 2 இஎம்ஐ விட்டிங்கன்னா 3வது இஎம்ஐயை கஷ்டப்பட்டு எப்படியாவது கட்டுறதுக்காக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இவர்கிட்ட வந்து ஒரு ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட் இருக்கும், இல்லைனா ஒரு கிராச்சுவிட்டி அக்கௌண்ட் இருக்கும், இல்லைனா ஏதாவது ஒரு லோன் வாங்கியிருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு 2 டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா 3rd மந்த் டிஃபால்ட் ஆகாமல் ஒரு இஎம்ஐ கட்டுங்க. 2வது எப்போவுமே இந்த மாதிரி இஎம்ஐ எப்போயாவது டிஃபால்ட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பேங்கர் கிட்ட போயிட்டு அதை முதல்ல பார்த்துட்டு இது எப்படி சால்வ் பண்ணலாம், இது எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சர்வீஸ் பண்ணலாம், லாங் டேர்முக்கு எப்படி சர்வீஸ் பண்ணலாம்னு அந்த பேங்க் ரிலேஷன்ஷிப் மேனேஜரே கேட்கணும். இது 2வது.
மூணாவது வந்து பாயிண்ட் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கண்டிப்பாக நீங்கள் வந்து அதர் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஜென்ரலாக எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்ன சொல்கிறோன்னா, ஒரு 6 மாதத்துக்கு நமக்கு என்னென்ன கமிட்மெண்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் எமர்ஜென்சி ஃபண்டில் போட்டு வைங்க. நம்ம ஈடி தமிழ் சேனல்லே நிறைய வீடியோஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்னா, ஒரு 6 மாதத்துக்கு உள்ளது நீங்கள் கவர் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஷாக் வந்திருக்காது. சர்ஃபேசி ஆக்ட் பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரு 3 இஎம்ஐ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விற்கணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ ஜென்ரலாக நீங்கள் ஒரு 3 இஎம்ஐ விட்டுட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஆஃப்டர் 3 டிஃபால்ட்ஸ்க்கு அப்புறம் ஒரு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் ஒரு லெட்டர் அனுப்பணும். அந்த லெட்டரில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 60 நாள் கால அவகாசம் தரோம், அந்த 60 நாளில் என்டையர் அமௌண்ட்டையும் சேர்த்து கட்டிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் உங்களால் கட்ட முடியல அப்படின்னு சொல்லும் போது தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்ஃபேசி ஆக்டில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ராப்பர்ட்டியை உங்ககிட்டேருந்து எடுத்துகிட்டு பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அதாவது இந்த ப்ராப்பர்ட்டிலாம் வந்து ஆக்ஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு தமிழ் டெய்லியிலையோ இல்லைனா ஒரு இங்கிலீஷ் டெய்லியிலையோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ தான் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. அட்வர்டைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இன்றைக்கி இதே வந்து சிறுசேரி பற்றி சொல்லியிருந்தேன். 2018 நீங்கள் 1.2 கோடி கொடுத்து வாங்கினீங்கன்னா அதே வீடு கிட்டத்தட்ட 8 வருஷம் கழித்து விற்றீங்கன்னா இன்றைக்கி அதே ரேட்டுக்கு தான் போகும். ஸோ நீங்கள் அதே ரேட்டுக்கு போகும்போது இல்லை அதை விட கம்மியாக போகும். ஏன்னா என்ன ஆச்சுன்னா, 8 வருஷத்தில் பில்டிங்க்கு வந்து டெப்ரிஷியேஷன் ஆகிருக்கும். ஒன்லி லேண்ட் வேல்யூ மட்டும்தான் வந்து அப்ரிஷியேட் ஆகிருக்கும். ஸோ அதை விட கம்மியாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 88 லட்சம் ஏற்கனவே வந்து உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல் இருக்குது. அவர் பேங்க்காரங்க வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் ப்ரைஸ்க்கு விற்கணும் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆக்ஷனில் எது ஹையஸ்ட் பிட் வந்திருக்கோ அந்த ஆக்ஷனில் அவங்க விற்றுருவாங்க. அப்படி விற்றீங்கன்னா லோனை ரெக்கவர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருந்ததுன்னா உங்ககிட்ட கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 88 லட்சத்தில் அவங்களால 85 லட்சத்துக்கு தான் விற்க முடிஞ்சது அப்படின்னா, மிச்சம் இருக்கிற 3 லட்சத்தையும் நீங்கள் கட்டணும். அப்படி பார்த்தீங்கன்னா 80 லட்ச ரூபா நீங்கள் ஏற்கனவே இஎம்ஐ சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் இன்னொரு 3 lakhs வேறு கட்டணும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு ஃபினான்ஷியல் பிளான் இல்லை, ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னா, நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இதே இடத்த இவர் என்ன பண்ணியிருக்கலாம்னா, இந்த ஃப்ளாட்டை வாங்குறதுக்கு பதிலாக அவர் வந்து வாடகைக்கு இருந்திருக்கலாம். இதே 1,20,00,000 உள்ள அதே சிறுசேரியில் வாடகைக்கு எடுக்கணும்னு பார்த்தா வாடகை 30,000 40,000 கொடுத்தாருன்னா அதே வீடு, அதே 3 பெட்ரூம் உள்ள வீடு அவர் கிடச்சிருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி சர்ஃபேசி ஆக்ட்லாம் வந்திருக்காது. மிச்சம் இருக்கிற 50,000 அவர் என்ன பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்லையோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இல்லைனா ஒரு மல்டி அசெட்லையோ இல்லை ஏதோ ஒரு ஃபண்டில் வந்து போட்டிருக்கலாம். அப்படி இல்லைனா அவருக்கு லேண்டு தான் வேணும் அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல பிளாட் வாங்கியிருக்கலாம். ஒரு செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு பிளாட் வாங்கியிருந்தா கூட 8 வருஷத்தில் அது டபுள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து லோனில் இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவருடைய சினாரியோ பற்றி நிறைய பேர் கருத்து சொல்கிறாங்க. 8 இயர்ஸ் வந்து அவர் ப்ராப்பராக இஎம்ஐ பே பண்ணிட்டு வந்திருக்காரு. அவரால் அடுத்த 3 மாதத்துக்கு பே பண்ண முடியல அப்படின்னா ப்ராப்பராக அவர் வந்து பேங்க் அஃபீஷியல்ஸை போய் இல்லை பேங்க் மேனேஜரை போய் பார்த்து அவருடைய சூழ்நிலையை சொல்லியிருந்தாரு அப்படின்னா அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படிலாம் வந்து ப்ராப்பராக இஎம்ஐ பே பண்ணக்கூடிய ஒரு நபருக்கு வந்து பேங்க் எப்பயுமே வந்து ஒரு கால அவகாசம் கொடுப்பாங்க. இவருடைய சினாரியோவில் வந்து அவர் போய் அப்ரோச் பண்ணலை அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக எல்லாரும் யாரெல்லாம் ஹோம் லோன் வாங்கியிருக்கீங்களோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னா, மண்டே அன்னைக்கு எவ்ரி மண்டே வந்து ஈடி வெல்த் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் வருது. அந்த ஈடி வெல்த்தில் எக்கனாமிக் டைம்ஸ் வெல்த்தில் லாஸ்ட்லேருந்து ஒரு 3வது பேஜ் பார்த்தீங்கன்னா ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் எவ்வளோ கொடுக்குறான், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எவ்வளோ கொடுக்குறான், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் எவ்வளோ கொடுக்குறாங்க, ஆக்சிஸ் பேங்க் ஹோம் லோன் எவ்வளோ கொடுக்குறாங்கிறது இருக்கும். நீங்கள் ஜென்ரலாக ஒரு இடத்துல லோன் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைனா 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த பேப்பரை வாங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கம்பேர் பண்ணிடலாம். ஸோ ஒருத்தர் வந்து 9% ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருந்தாருன்னா இவர் பீரியாடிக்கலாக அந்த பேங்க் மேனேஜர் கிட்ட போயிட்டு, சார் மற்ற இடத்துல உங்களுடைய காம்படிட்டர் பேங்க்கில் இந்த ரேட்டில் அவங்க இன்ட்ரெஸ்ட் தராங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்கள் குறைச்சிக்கிட்டே வரலாம். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு வந்து ஒரு சமயம் 3 மாதம் பே பண்ணலை அப்படின்னு சொன்னார்னா பேங்க் கிட்ட போயிருந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபுல் இஎம்ஐ கட்ட வேண்டாம், அட்லீஸ்ட் நீங்கள் இந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷனை மட்டும் நீங்கள் சர்வீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா இது வந்து என்பிஏ ஆயிருக்காது. என்பிஏனா நான் பெர்ஃபார்மிங் அசெட். ஸோ ஏதாவது ஒரு லோன் வாங்குறீங்க, அந்த லோன் வாங்கினதை 3 மாதம் நீங்கள் பே பண்ணாமல் இருந்தால் அப்போ தான் அது நான் பெர்ஃபார்மிங் அசெட்டாக இருக்கும். நீங்கள் அதில் கொஞ்சமாவது நீங்கள் பே பண்ணியிருந்தீங்க, அதாவது வெறும் இன்ட்ரெஸ்ட் போர்ஷனை மட்டும் ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்திருக்காது. அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் வந்திருக்கும். இந்த மாதிரியான நீங்கள் ஒரு ஐடி எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்டு இருந்திருக்கும், உங்களுக்கு கிராச்சுவிட்டியும் இருந்திருக்கும். ஸோ இதுலேருந்து உங்களால் கொஞ்சம் லோன் போட்டு எடுக்க முடிஞ்சதுன்னா நீங்களே பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் பேங்க் வந்து உங்களுக்கு 60 நாள் நோட்டீஸ் கொடுக்கும். அந்த 60 நாள் நோட்டீஸில் நீங்கள் என்ன சொல்லலாம்னா, நானே இந்த ப்ராப்பர்ட்டி விற்று கொடுத்துறேன். ஏன்னா ஆக்ஷனில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஃபேர் ப்ரைஸ் வராது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா உங்கள் அப்பா கிட்டேயோ உங்கள் அம்மா கிட்டேயோ இல்லைனா உங்களுடைய ஃபாதர் இன்லா மதர் இன்லா இல்லைனா உங்களுடைய பிரதர்
பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கிட்ட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு இஎம்ஐ மட்டும், அதாவது அந்த 85,000 அப்படிங்கிற ஒரு இஎம்ஐ மட்டும் ஆர் 84,000 அந்த இஎம்ஐ மட்டும் நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்பிஏ ஆயிருக்காது சார். இந்தியாவை பொறுத்தவரையில் எந்த பொருள் வாங்கினாலும் நம்ம டேக்ஸ் கட்டணும். அது நம்மளுடைய இன்கமாக இருந்தாலும் நம்ம வந்து அதுக்கு டேக்ஸ் பே பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம ஒரு பொருளை வந்து வாங்குற மாதிரி இருந்தாலும் டேக்ஸ் பே பண்ணி தான் வாங்க முடியும். அதே மாதிரி அந்த வாங்கின பொருளை விற்கிறதா இருந்தாலும் நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய சினாரியோ அப்படின்றது இருக்குது. இப்போ இவருடைய சிச்சுவேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு லோன் போட்டு தான் வாங்கியிருக்காரு. ஸோ இப்போ ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து யார் ஃப்ளாட் வாங்கினாலும், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, யார் ஃப்ளாட் வாங்கினா இருந்தாலும் அவங்க வந்து கேஷை கையில் வச்சுட்டு வாங்குறது கிடையாது, லோனில் தான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறாங்க. ஸோ இப்போ ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவங்களால யோசிச்சே பார்க்க முடியாது. இந்த மாதிரியான கேட்டகரியில், இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸில், சினாரியோவில் இருக்கக்கூடியவங்க எப்படி பிளான் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க சார்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, நான் ஒரு எம்ப்ளாயி ஒரு கம்பெனியில் ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் எனக்கு மாதம் சம்பளம் வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க டேக்ஸை பிடிச்சிட்டு தான் நமக்கு வந்து மிச்ச அமௌண்ட்டே கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு 2 லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 30,000 ரூபா டேக்ஸை பிடிச்சிட்டு 1,70,000 தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் நீங்கள் டேக்ஸ் கட்டுறீங்க. டேக்ஸ் ஆன் இன்கம், டேக்ஸ் ஆன் பர்ச்சேஸ், டேக்ஸ் ஆன் சேல். ஆமாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் 1,20,00,000 நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்குறீங்கன்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு வரி வந்து போடுறாங்க. அந்த ஜிஎஸ்டிங்கிற ஒரு காம்போசிட் வரியில் ஒரு 5% வருது அப்படின்னா அந்த 5% ஜிஎஸ்டி வரை நீங்கள் கட்டுறீங்க. அது வேற இல்லாமல் வீடை ஃபர்னிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 லட்சத்துக்கு நீங்கள் ஃபர்னிஷ் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபர்னிஷ் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு. இது போக உங்களுடைய டாக்குமெண்ட்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், உங்கள் பேரில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து 7லேருந்து 8% நீங்கள் எந்த ஸ்டேட்டில் பண்ணுறீங்களோ 8% வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா அரசாங்கத்துக்கு அந்த யூடிஎஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் அது எல்லாத்துக்கும் சேர்த்து அதுக்கு ஒரு டேக்ஸ் பே பண்ணுறீங்க. அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியை விற்று நீங்கள் ஒரு சமயம் ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ நீங்கள் லாபம் பார்த்தீங்கன்னா அந்த 10 லட்சத்துக்கும் நீங்கள் வந்து கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேக்ஸும் நீங்கள் பே பண்ணுறீங்க. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் வந்து என்னதான் வந்து இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அசெட் அலோகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அசெட் அலோகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஒரு சிங்கிள் அசெட்டில், அதாவது என்னுடைய வருமானத்தில் இருக்கிற ஒரு பிக்கஸ்ட் அசெட்டை வந்து கொண்டு போய் வீடாக வந்து போடக்கூடாது. இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இவர் முதல்ல இந்த நம்ம பேசல 1,20,00,000 20 லட்சம் மட்டும்தான் அவர் பே பண்ணார், மிச்சம் 1 கோடியை வந்து அவர் லோனாக எடுத்தாருன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முதல்ல கொடுத்த டெபாசிட் அமௌண்ட்டே வந்து என்ன பண்ணிக்கலாம் 40 லட்சம் 50 லட்சம் சொல்லி அவர் வந்து என்ன பண்ணிருக்கலாம்னா அந்த டவுன் பேமெண்ட்டுக்கு அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணிருக்கலாம். ஸோ அந்த டவுன் பேமெண்ட்டுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் பண்ணியிருந்தாருன்னா மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, இண்டெக்ஸ் ஃபண்ட் வழியாக இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அவர் வாங்க போகிறது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் விற்றதுக்கு டோட்டல் அமௌண்ட்டையும் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு பர்டிகுலர் செக்ஷனில் இன்கம் டேக்ஸில் ஒரு பர்டிகுலர் செக்ஷன் 54 அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அது வழியாக நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் வர அவ்வளோ கெயின்ஸும், அதாவது முதல் வீட்டுக்கு நீங்கள் எந்த விதமான டேக்ஸும் கட்ட வேண்டாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முதல்ல டவுன் பேமெண்ட்டுக்கு ஒரு சைஸபிளான அமௌண்ட், டவுன் பேமெண்ட் ஒரு 50% 60% நீங்கள் உங்களால் டவுன் பேமெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா, இதே அளவுக்கு உங்களால் இஎம்ஐ சர்வீஸ் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் 25 வருஷம் லோன் எடுத்திருக்க வேண்டாம். நீங்கள் லோன் வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா 5 வருஷம் இல்லைனா 10 வருஷம் எடுத்திருப்பீங்க. எப்படி வந்து ஒரு கார் லோன் எடுத்தால் 5 இயர்ஸ் எடுக்கிறீங்க, 3 இயர்ஸ் எடுக்கிறீங்க, 7 இயர்ஸ் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி ஹோம் லோனையும் நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா 8 வருஷம் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது லாஸ்ட் 2 இயர்ஸில் கிட்டத்தட்ட நிறைய பிரின்சிபலை நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அசெட் அலோகேஷனில் பிளாட்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். பிளாட்டுங்கிறது வந்து என்னன்னா ஒரு நிலம், அதாவது உங்க சொந்த மனை, வீட்டு மனை. அந்த பிளாட்டுங்கிறது அந்த வீட்டு மனைங்கிறது ஒன்று செங்கல்பட்டில் வாங்கலாம், இல்லைனா சிறுசேரியில் வாங்கலாம், இல்லைனா ஸ்ரீபெரும்புதூரில் வாங்கலாம். எங்கே வந்து ஒரு growth இருக்குமோ அந்த இடத்துல வந்து ப்ராப்பர் டாக்குமெண்டேஷனை செக் பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுடைய அசெட் அலோகேஷனில் அது கூட டபுள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் தங்கத்தில் கூட நீங்கள் வந்து ஒரு எஸ்ஐபி மாதிரி 2018 நீங்கள் போட்டுட்டு வரீங்க, வெறும் மாதம் 5,000 ரூபாய் ஒரு எஸ்ஐபி வந்து ஒரு ETF ஃபண்டில் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்டாக இருந்திருக்கும். இந்த மாதிரி என்பிஏ டைமில் நீங்கள் அந்த இடிஎஃப்பை விற்று நீங்கள் வந்து இஎம்ஐயை சர்வீஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அசெட் அலோகேஷன், அதோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் அண்ட் ஃபினான்ஷியல் ப்ளூ பிரிண்டிங். இதை மட்டும் மக்கள் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய எல்லா கோல்ஸையும் அவங்களால கிளியராக பிளான் பண்ண முடியும். சார், இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம வந்து வியூவர்ஸ்க்கு புரிய வைக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ 1 கோடி ரூபாய்க்கு வந்து ஒருத்தர் ஃப்ளாட்டோ இல்லை அப்பார்ட்மெண்ட்டோ வாங்க போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய டவுன் பேமெண்ட் அப்படின்றது எவ்வளோ இருக்கணும்
தேவைப்படும் நினைக்கிறீங்க? ஜென்ரலாக வந்து அவருடைய வயசை பொறுத்து இருக்கு. அவருடைய ஏஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 இயர்ஸ்க்கு மேலே போயிட்டாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் ஜென்ரலாக வந்து டவுன் பேமெண்ட் வந்து 40% வரைக்கும் போகிறது பெட்டர். ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய டெக்னாலஜி ஸ்கில் செட்ஸ் என்ன இருக்கும், அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது தெரியாது. நிறைய பே பண்ணிவிட்டு வெறும் 50 to 60% மட்டும் லோன் எடுத்தாருன்னா பெட்டராக இருக்கும். இதே வந்து ஒரு 30 வயசு 28 வயசில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒர்க் பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒர்க் பண்ணுறாங்க, 2 பேருமே ஆளுக்கு 1.5 லட்சம் கிட்ட சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது நீங்கள் டவுன் பேமெண்ட்டை 20 to 25% வச்சுக்கிட்டா, அதாவது 25 லட்சம் வச்சுக்கிட்டா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இன்டீரியர்ஸ்னு சொல்லுவோம். அந்த இன்டீரியர்ஸ் பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் ஆப்டிமைஸ்டாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஆப்டிமைஸ்னா என்ன சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஒரு இன்டீரியர்ஸை வந்து ஒரு 25 இயர்ஸ் இருக்கிற மாதிரி இன்டீரியர்ஸ் பண்ணாமல் ஒரு 5 to 10 இயர்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு இன்டீரியர்ஸ், அதாவது காசு கம்மியாக கொஞ்சம் இன்டீரியர்ஸ் பண்ணிங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா அந்த 5 இயர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இருந்துட்டு அடுத்து லைஃப் ஸ்டைல் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஹையர் இன்டீரியர் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுடைய டவுன் பேமெண்ட் வந்து எனிவேர் பிட்வீன் 20-25%லேருந்து 40-45% வரைக்கும் நீங்கள் டவுன் பேமெண்ட் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். இப்போ இஎம்ஐ பொறுத்தவரையில் ரொம்ப ஷார்ட்டாக நம்ம வச்சுக்கணும், ஷார்ட்டாக டேர்மில் நம்ம பே பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டா நமக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி டவுன் பேமெண்ட்டை பொறுத்தவரையில் ரொம்ப கம்மியாக இல்லாமல் அதிகப்படுத்தி நீங்கள் வந்து பே பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்து சரியாக பிளான் பண்ண முடியும், வேகமாக வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோ இல்லை நீங்கள் வாங்கக்கூடிய பொருளையோ வந்து ஓன் பண்ண முடியும் அப்படின்றது தான் ஒரு டேக்அவே மெசேஜ் அப்படின்னு நினைக்கிறேன். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏதாவது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.